Welcome back, students. This is 11th Physics, Unit 6 in second volume, Gravitation. So last class நம்ம escape speed பற்றி பார்த்தோம். அதில் velocity எவ்வளோன்றதை நம்ம ஸ்பீடு எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ லைக்வைஸ் ஹியர் ஆர்பிட்டால் ஸ்பீடு சேட்டலைட்டுடைய ஆர்பிட்டால் ஸ்பீடு அதோட டைம் பீரியட் என்னென்னு பார்ப்போம். ஆர்பிட்டால் ஸ்பீட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து இருக்குது. எர்த்து வந்து சூரியனை சுற்றி வருது, ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட். ஸோ ஃபார் ஒன் ரொட்டேஷன் அது எவ்வளோ காலம் எடுத்துக்குதுன்றது நமக்கு தெரியும். த சேம் வே ஹியர் ஆல்சோ த நேச்சுரல் சேட்டலைட் மூணு இருக்குது. மூணு வந்து என்ன பண்ணுது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் நம்ம பூமியை சுற்றி வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், மேன்மேடு சேட்டலைட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த சேட்டலைட்டோட ஆர்பிட் பாருங்கள், இது ஒரு இதை எர்த்துன்னு வச்சிங்களேன். எர்த்து ரேடியஸு ஆர்இன்னு வச்சுங்க, சரியா? இப்போ சேட்டலைட் என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஹைட்டில் சேட்டலைட் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சேட்டலைட் ஓகே, குறிப்பிட்ட ஹைட்டில். அப்போ இங்கேருந்து இதனுடைய ஹைட்டு ஹெச்ன்னு வச்சுங்க, சரியா? இதனுடைய ரிவால்யூஷன் பார்த்தது சர்க்குலர் பார்த்து இப்படி தான் இருக்கும். சரி இப்போ இந்த சேட்டலைட்னால் என்ன மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ சேட்டலைட்னா த கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷனுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது சேட்டலைட்ஸ். ஸோ மெனி சேட்டலைட்ஸ் ஆர் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட். ஆல் த கண்ட்ரீஸ் சென்ட் த சேட்டலைட் டு த ஆர்பிட்ஸ். இப்போது அந்த ஆர்பிட்டுக்கும் அந்த பூமிக்கும் நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் அது போயிட்டு சேட்டலைட்டை கொண்டு போய் விடும். பட் சேட்டலைட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த கிராவிட்டி பற்றி தெரியாது, எல்லாருமே சேம் வெயிட். ஸோ இதில் முக்கிய பங்கு வகித்து இந்த கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னா தொலைத்தொடர்பு துறை. எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அது காரணமே கம்யூனிகேஷன் தான். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மன்னர் காலத்தெலாம் வந்து தூது அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் சில கண்டுபிடிப்பு 16th 17th செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் சில கண்டுபிடிப்புகள் வந்ததுக்கப்புறம் அந்த டெலிஃபோனு இந்த மாதிரி செய்திகளை அனுப்புவதற்காக பயன்படுத்திட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லைவாக போகிற விஷயத்தை வந்து நம்ம டேரெக்டாக வீட்டில் உட்காந்து பார்க்குறோம்னா அது காரணமே இந்த கம்யூனிகேஷன் தான். ஸோ இந்த ப்ராட்காஸ்டிங்கும் சரி, வெதர் ஃபோர்காஸ்டிங்கும் சரி, இந்த நெக்ஸ்ட்டு இந்த ரேடாரு எல்லாத்துக்குமே சேட்டலைட்டு தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. சரி, இப்போ இந்த கம்யூனிகேஷனில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த சேட்டலைட்டுடைய ஸ்பீடை பொறுத்து தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன். இப்போ பாருங்கள், ஸ்பின்னிங் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். எர்த்தினுடைய ஸ்பின்னிங் மூமெண்ட்டை தன்னைத்தானே சொல்லும்போது அந்த சேட்டலைட்டு என்ன பண்ணுமா, சேர்ந்து சொல்லணுமா. ஆனால் அந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவட்டோரியல் பார்ட்லேயும் சுற்றும், நார்த்து டு சவுத்துலேயும் சுற்றும். ஸோ இது மாதிரி சேட்டலைட் வந்து நம்மளுக்கு இது பண்ணிடுது. ஆனால் வந்து இயற்கையிலே பார்த்திங்கன்னா எல்லா பிளானட்ஸும் சூரியனை சுற்றி வருது, ஒரு பாத்தில் சுற்றி வருது, ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனில் சுற்றி வருது. பட் சேட்டலைட்லாம் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ரொம்ப வேகமாக ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணி இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேசினா கூட நேர் ஆப்போசிட்டு பூமியில் நம்ம அமெரிக்காவுக்கு போகணுன்னா அங்கே போய் பேசணும், இங்கேருந்து அங்கே லைவாக பார்க்குறோம்னா அது காரணமே பார்த்திங்கன்னா சேட்டலைட், குரூப் ஆஃப் சேட்டலைட், கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் சேட்டலைட் தான். சரி, இப்போ இந்த சேட்டலைட்டுடைய தன்மையை வந்து நம்ம எதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா சோலார் சிஸ்டத்தை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோலார் சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியும். சோலார் சிஸ்டம் மீன்ஸ் குரூப் ஆஃப் பிளானட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ அந்தந்த பிளானட்ஸுக்கு ஒரு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கும், அதுவும் வந்து அந்தந்த பிளானட்ஸை சுற்றி வருது. ஸோ இதனுடைய சேட்டலைட்டுடைய ஆர்பிட்ஸை பொறுத்து, பிளானட் மாதிரியே சேட்டலைட்டுடைய ஆர்பிட்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த வேகத்தை கணக்கிடுவோம், அதே சமயத்தில் டைம் பீரியடை கணக்கிடுவோம். இதில் முக்கியமாக வந்து கெப்லர் விதி. கெப்லர்ஸ் லா எதுக்கு பயன்படுதுன்னா மேன்மேட் சேட்டலைட்டுக்கு மேன்மேட் சேட்டலைட் தான் நம்ம என்ன பண்ணோம் மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்தோம்னா. ஸோ பூமியை சுற்றி இருக்கிற சேட்டலைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மூச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். நிறைய சேட்டலைட்டுக்கு அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அதனுடைய கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றி வருது. எல்லாத்துக்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி கூட சேட்டலைட் விட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பூமியினுடைய இப்போ அந்த காலத்தில் வந்து இப்போது பூமிக்கு அடியில் எங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கறது கூட இன்றைக்கி சேட்டலைட் வந்து போச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது அனுபவத்திலே சொன்னாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு மாஸ் கம்யூனிகேஷன் அதிகமாகிடுச்சு. சரி, ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து மேன்மேடு சேட்டலைட் தான்.
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இது எர்த் சர்ஃபேஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. இதனுடைய ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து ஒரு ஹெச் தூரத்தில் வந்து ஒரு சேட்டலைட் இருக்குது. அது பூமியை சுற்றி வந்துட்டுருக்குது. ஓகே, டன். இப்போ இது அந்த சேட்டலைட்டுடைய மாஸ் எம்னு வச்சுங்க. எம் இஸ் த மாஸ் ஆஃப் த சேட்டலைட். அப்படி சுற்றி வரும்போது கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சோலார் சிஸ்டமில் பார்த்துருக்கோம், இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்ட். ஏன்னா மைய நோக்கு விசை ஒன்று செயல்படும் போது தான் அதுக்கு ரொட்டேஷன் பதில் சுற்றி வரும். ஸோ தேர் இஸ் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஆர்பிட் அண்ட் த ஆர்பிட்டால் மீன்ஸ் தேர் இஸ் நோ ப்ராப்பர் யூனிஃபார்ம் ரொட்டேஷன். அதாவது மையத்துக்கும் அந்த பொருளுக்கும் இடைப்பட்ட ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொன்னால் இட் கான் பி ஏபிள் டு மூவ் அரவுண்ட் த எர்த். ஓகே, ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமானது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஏற்கனவே, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் equal to mv square by r. இதுதான் centripetal force. m is the mass of the object, v is the velocity of the object, r is the radius of the object. So the same way here also centripetal force தான் இங்கே ஆக்ட் ஆகுது. ரேடியஸ் என்ன, இது சென்டர் ஆஃப் த எர்த்து, சேட்டலைட் இங்கே இருக்குது. what is the radius, re plus h, இதுதான் ரேடியஸ். So when it comparing to the radius of the earth, height of the சேட்டலைட் இஸ் வெரி லோ ஃப்ரம் த சர்ஃபேஸ் வந்து இதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஸோ இப்போ இங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரைட். நெக்ஸ்ட்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன எதிர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து இந்த சேட்டலைட்டுக்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ டூ ஆப்ஜெக்ட், ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த நியூட்டன் யூனிவர்சல் லா. ஸோ வி கேன் ரைட் தட் F vector equal to G me by r square. me m1 m2 வச்சுங்க, பொதுவாக எழுதணும்னா இது டைரக்ஷன் எழுதணும்னா டைரக்ஷனை மைனஸ் போட்டுங்க r கேப், அவ்வளோதான். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். அப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன, ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், கரெக்டான ரொட்டேஷனை சுற்றி வரும். இப்போ இதுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டுக்கு மட்டும் இல்லை, ஃபார் ஆல் த சப்ஸ்டன்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், சூரியனை சுற்றி வர அனைத்து பொருளுக்கும் வந்து இந்த மாதிரியான ஃபோர்ஸ் தான் ரொம்ப தேவைப்படுது. ஓகே, இப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். சரி, ஈக்குவல் பண்ணியாச்சு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்தா இருக்கும், புவியீர்ப்பு விசையை பொறுத்தா இருக்கும். சரிங்க, இப்போ இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி சொல்லணும்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷன் லா, ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஈக்குவல் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் மீன்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர். ஹியர் m is the mass of the satellite, v is the velocity, re plus h தான் அதனுடைய ரேடியஸ். இந்த ரேடியஸ் போல் நம்ம என்ன போடுறோம், re plus h, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஈக்குவல் டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த ஃபோர்ஸ் GMME பை RE ப்ளஸ் H த ஹோல் ஸ்கொயர். அந்த ஆருக்கு பதில் இதை போட்டுட்டோம். சரிங்க, இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இங்கே இருக்கிற எம்மு, இங்கே இருக்கிற எம்மு கேன்சல் ஆகிடும். இந்த RE ப்ளஸ் ஹோல் ஸ்கொயரில் இங்கே RE ப்ளஸ் H மட்டும் இருக்குது. இதுவும் இது ஒரு பார்ட்டு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன சார் இருக்குது, V ஸ்கொயர் ஈக்குவல் டு GME பை RE ப்ளஸ் H இதாக இருக்குது. அப்போ இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு V மட்டும் தான் தேவை. திஸ் இஸ் த வெலாசிட்டி. அது மீன்ஸ் ஆர்பிட்டால் ஸ்பீடு. இங்கே இந்த ஸ்பீடு என்ன ஸ்பீடு, ஆர்பிட்டால்ஸ். ஒரு ஆர்பிட்டாலில் அது சுற்றி வருகின்ற வேகம். அதில் பார்த்தீங்கன்னா V ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட் ஆஃப் GME பை RE ப்ளஸ் H. இதுதான் ஆர்பிட்டால் ஸ்பீடு. அதாவது ஒரு நீங்கள் நம்ம தான் படிச்சிருக்கிறோம் என்னென்னா, apart from the atmosphere, when a particle moves through the apart from the atmosphere means it is not able to move in the speed of the spinning moment. அதாவது தன்னைத்தானே சுழல்வதை பொறுத்து அது மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அதை, ஏன்னா அதுக்கும் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த இடத்துல இந்த சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் there is an interaction between the center of the earth, that means earth surface, சென்டர் ஆஃப் த எர்த் டு த சேட்டலைட். அதாவது பூமியினுடைய மையப்பகுதியிலேருந்து சேட்டலைட்டுக்கு ஒரு இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அதனால தான் அது சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று, இந்த ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக ஹைட் இன்க்ரீஸ் ஆக இப்போ இங்கே இருக்குன்னா கொஞ்சம் ஆர்பிட்டால் சர்க்கிளுக்கு அதிகமாகும்.
இங்கே இருக்குன்னா தொலைவு அதிகமாகும். அப்போ தொலைவு அதிகமாக என்ன ஆகுனா சேட்டலைட்டினுடைய ஸ்பீடு குறையும். சேட்டலைட்டினுடைய ஸ்பீடு குறையும். ஸ்பீடுனா அதாவது நம்ம அதனுடைய டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஸ்பீடுன்னு சொல்லும்போது தொலைவு அதிகமாகும் போது அதே ஸ்பீடில் போனால் கூட என்ன ஆகுனா நேரம் கூடுதலாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஸோ த ஹைட் ஆஃப் த சேட்டலைட் இஸ் இன்க்ரீசஸ், த ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட் இஸ் டிக்ரீசஸ். இது போல தெரிஞ்சுங்க. ஸோ இது மட்டுமே ஒரு 3 மார்க்லேயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது கண்டினியூட்டியாக டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட். இது எப்படின்னா அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்தது. இப்போ ஃபுல் ரொட்டேஷன் வருதுன்னா இதுதான் டைம் பீரியட். இங்கேருந்து இங்கே போகிற ஸ்மால் டீனா இது ஃபுல்லாக வருதுனது கேபிட்டல் டி டைம் பீரியட். இந்த டைம் பீரியட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைம் பீரியடு எதை பொறுத்து இருக்கும் சார் அப்படின்னா ஏரியாவை பொறுத்து இருக்கும். எவ்வளோ ஏரியாவில் சுற்றி வருது அதை பொறுத்து தான் டைம். இது கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னா டைம் பீரியட் அதிகமாகும். இன்னும் அதிகமாகுதுன்னா இன்னும் அதிகமாகும். அப்போ எர்த் சர்ஃபேஸ் கிட்ட வருதுன்னு சொன்னால் இன்னும் சீக்கிரமாக முடியும். ஸோ இந்த டைம் பீரியட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சேட்டலைட்டுடைய ரொட்டேஷன் டைம் பீரியட். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு வெலாசிட்டியினுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். வெலாசிட்டி மீன்ஸ் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரே சிம்பிள் தான், வி தான் அது. பட் தெர் இஸ் நோ டைரக்ஷன். பட் இந்த சர்க்குலர் மோஷன் அது டைரக்ஷன் பொறுத்து தான், டைரக்ஷன் தான் அமையும் ஆங்குலர் வெலாசிட்டி. பட் இங்கே வந்து சும்மா சாதாரணமாக வெலாசிட்டி கொண்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி சொல்லுங்கள் நீங்களே பார்ப்போம். இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஹியர், ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் எங்கே முடியுது, திரும்ப அதே பாயிண்ட்லேருந்து முடியுது. இட்ஸ் அ சர்க்குலர் ஆர்பிட். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr. இப்போது 2π, அந்த ரேடியஸ் என்ன? re + h. இதுதான் அந்த ரேடியஸ் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், therefore v is equal to 2π re + h/t. சப்ஸ்டியூட் பண்ணிச்சு. ஸோ இது எப்படி வந்து தெரிஞ்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த வியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த வியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த வியோட வேல்யூ இதை கண்டுபிடிச்சிடும் பாருங்கள். ஆர்பிட்டால் ஸ்பீடு என்ன கண்டுபிடிச்சோம்? √gme/re + h கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ டீயை மட்டும் ஒரு பக்கம் வைக்க போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு டேக் த செப்பரேட் ரூட் gme and √re + h. ரெண்டு செப்பரேட் ரூட் நம்ம எடுத்துட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2π re + h/, இங்கே டீயை விட்டுட்டேன், இங்கே டி 2π re + h/t. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த re + h வந்து 1/2 போட்டுக்கலாம். re + h 1/2 போட்டுக்கலாம். இது மேலே போச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே மேலே re + h ஹோல் பவர் 1, இந்த பக்கம் re + h ஹோல் பவர் 1/2 இப்படி தான் இருக்கும். இது அங்கே போச்சுன்னா, இது மேலே போச்சுன்னா, அப்போ அந்த பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுங்கள். பவர்ஸ் 3/2 அதுதான் இங்கே வந்தது. re + h 3/2 2π. இந்த √gme கீழே வந்துருச்சு, இந்த டி மேலே போயிடுச்சு. ஸோ டைம் டேக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணும்போது 2π வந்து 4π² மாறிடும். இதை ஸ்கொயர் பண்ணால் இன்ட்டு 2ன்னு வச்சுக்க, 2 கேன்சல் ஆகி க்யூபாக மாறிடும். இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு கான்ஸ்டன்ட் டைமாக எடுத்துங்க. தட் மீன்ஸ் c = 4π² /gme. இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஏன்னா இதனுடைய வேல்யூ 22/7, ஜியோட வேல்யூ தெரியும் 6.673 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2. இது மாஸ் ஆஃப் த எர்த் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு பதிலாக சின்னு போட்டுக்கிறோம். சி இஸ் த கான்ஸ்டன்ட் ஹியர். அப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து ரிமைனிங் என்னென்னா t² = c × re + h த ஹோல் ஸ்கொயர். இதை எது உணர்த்துது அப்படின்னா கெப்லர்ஸ் தேர்ட் லா உணர்த்து. கெப்லர்ஸ் தேர்ட் லா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள். t² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த r³ கண்டுபிடிச்சோம். இதுதான் கெப்லர்ஸ் தேர்ட் லா. போச்சு. இதை ஈக்குவல் பண்ணால்
ஒரு கான்ஸ்டன்ட் டைமாக போட வேண்டியதாக இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த ரேடியஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா க்யூப் வரும், சாரிம்மா இது க்யூப் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்து விடுது பாருங்கள், RE + H த ஹோல் கியூப். அப்போ இந்த ஃபார்மேட் தான். இப்போ இது எப்படி நம்ம எழுதலாம்? T² = கான்ஸ்டன்ட் ஆஃப் R3. இந்த R3 தான் இது. ஸோ கெப்லர்ஸ்னுடைய தேர்ட் லா வந்து நிறைய இதில் பயன்படுது. சரி, அடுத்தது போவோம். இதில் நம்ம when comparing to the height of the satellite, radius of the earth வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஹைட் ஹெச்சை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷனில் நெக்லெக்ட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க, T² = 4π² RE + H த ஹோல் கியூப். GMEயில் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஹெச் மட்டும் நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஹெச்சுக்கு வெளியே எடுத்தாச்சு. ரிமைனிங் RE³ தான். இதில் இந்த RE வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால், RE × RE² பிரிக்கலாம். இந்த ஸ்கொயரை கீழே கொண்டாந்துருங்க. அதுதான் இந்த RE மட்டும் வச்சுக்கிட்டேன், இந்த ஸ்கொயரை கீழே கொண்டாந்துட்டேன். RE². இப்போ இந்த பார்ட்டு ஈக்குவல் என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நேச்சுரல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சாரி ஆசலேஷன் டியூ டு கிராவிட்டி. அதுக்கு பதில் நம்ம G போட்டோம். தென் ஃபைனலி ரூட் எடுங்க. T மட்டும் எடுத்துக்கோ, ஸ்கொயர் ஆகும்போது ரூட்டு போச்சுன்னா இங்கே 4க்கு ரூட் எடுத்தால் 2, π² ரூட் எடுத்தால் π, ஸோ 2π வந்துடுச்சு. ரிமைனிங் √RE/G. இதுதான் வந்து டோட்டல் டைம். இப்போ இதில் ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் 9.8, 22/7 அல்லது 3.14. இதை சப்ஸ்டியூட் பண்ணாக்க என்ன கிடைக்கும்? T = 85 minutes. இது ஒரு 1 மார்க். T is the time period of the satellite. Next, V is the orbital speed. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரியணும். இதுக்கு வந்து நம்ம டோட்டல் டைம் பீரியடுக்கு வந்து கெப்லர்ஸ் தேர்டில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, இது மொத்தமாக சேர்ந்து கூட 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் see us the next video.